வணக்கம். அமெரிக்காவோட மேஜர் இண்டெக்ஸ் டவ் ஜோன்ஸ் 50,000 முதல் முறையாக கடந்திருக்கு. ரெக்கார்டு ஹை. இறங்குற மாதிரி இறங்கி மறுபடியும் ரெக்கார்டு ஹைக்கு தான் திரும்புது அமெரிக்காவோட மார்க்கெட். லாஸ்ட் ஒரு 6 மந்த்ஸ்லேருந்து 1 இயராக. நம்ம மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஏறுற மாதிரி ஏறுது, மறுபடியும் இறங்கிடுது. 26,370 380 கிட்ட ரெக்கார்ட் ஹை போன நிஃப்டி. அதுக்கப்புறம் அந்த லெவலில் சஸ்டெயின் ஆக முடியல. ஈவன் 26,000க்கு மேலேயே அதை சர்வை பண்ண முடியல. தொடர்ந்து ரீசன் ஒரு வாலட்டிலிட்டி ரொம்ப அதிகமாக இருந்தாலும் பட் தொடர்ந்து இந்த ஸ்ட்ரகிள் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த 25,500க்குள்ள பெரிய அளவுக்கு மார்க்கெட் வெள்ளிக்கிழமை இன்க்ரீஸ் ஆனதுக்கு காரணம் என்ன? ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ரிசல்ட் வீக்கெண்டில் வந்தது. ஸோ அதோட இம்பாக்ட் இன்னைக்கு ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபார்மேஷன் மார்க்கெட்டில் நடந்திருக்கு. ஸோ என்னென்னன்றது ஒன் பை ஒன்னாக இன்னியோட மார்க்கெட்டில் இன்வெஸ்டரோட பிஹேவியர் எப்படி இருக்குது, என்னென்ன ஸ்டாக்ஸ் ரிசல்ட்னால பாசிட்டிவாக டர்ன் ஆயிருக்கு, என்னென்ன ஸ்டாக்ஸு அதிகமான ஃபோக்கஸ் இருந்தது, இதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சென்னை ட்ரேடிங் அகாடமி ஃபவுண்டர் நான் நாராயணன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோட டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்கும் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா S&P 500 நியர்லி 2% அமெரிக்காவில். நாஸ்டாக் மோர் தென் 2% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டவ் ஜோன்ஸ் 50,000 இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கடந்திருக்கு. ஸோ இதில் என்னென்னா நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம், என்விடியா அதாவது டெக்னாலஜி ஸ்டாக்கு சிப் மேனுஃபேக்சரிங் கம்பெனி கிட்டத்தட்ட 8% ஒரே நாளில் பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. அமேசான் 5% கிட்ட ஃபால் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாமே ஒரு பக்கம் நம்ம எடுத்துக்கிட்டாலும், இன்னொரு பக்கம் வெள்ளிக்கிழமையோட மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கோல்டு 2% பாசிட்டிவ், சில்வர் ஒரு ஸ்லைட் பாசிட்டிவ், பிட்காயின் 6%க்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிருந்தது. யூஎஸ் பாண்ட் ஈல்ட் 2 பேசிஸ் பாயிண்ட்ஸ் ரைஸ் ஆகிருந்தது. க்ரூட் ஆயில் 0.5% பாசிட்டிவ். ஸோ அப்படி ஓவரால் ஈக்விட்டி அண்ட் கமாடிட்டி கம்ப்ளீட்டாகவே ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷன் வெள்ளிக்கிழமை இருந்தது. அதுதான் இன்னியோட மார்க்கெட்லையும், நம்ம ஈக்விட்டி மார்க்கெட்லையும் சரி, கமாடிட்டி மார்க்கெட்லையும் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம இன்னைக்கு மேஜர் ஃபோக்கஸ் என்னென்ன ஸ்டாக்ஸில் இருந்ததுன்னா, முதல் விஷயம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட குவார்ட்டர்லி ரிசல்ட். கடந்த ஜூன் 2024க்கு அப்புறம் ஒரு பிக்கெஸ்ட் சிங்கிள் டே ரேலி. கிட்டத்தட்ட ஒரு 7 to 8% இன்னைக்கு இன்ட்ராடேல இன்க்ரீஸ் ஆயிருந்தது. குவார்ட்டர்லி ரிசல்ட் ஒரு காரணம், மேனேஜ்மெண்ட் கமெண்ட்ரி இன்னொரு காரணம், புரோக்கரேஜோட அப்டேட்டும் ஒரு ரீசனாக பார்க்கலாம். ஸோ PSU பேங்க்ஸ் இந்த வாரம் நம்ம கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணக்கூடிய செக்டாராக பார்க்கலாம் SBIயோட ரிசல்ட்டுக்கு அப்புறம். ரெண்டாவது டாடா ஸ்டீல் குவார்ட்டர்லி ரிசல்ட், புரோக்கரேஜோட அப்டேட்டு. ஆக்சுவலாக இன்னைக்கு டாடா ஸ்டீல் எதிர்பார்த்த அளவுக்கு ரிசல்ட் இல்லைன்றதை இன்னோட மூவ்மெண்ட்டை வச்சு நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா ஒரு ரெஸ்ட்ரிக்டட் மூவ்மெண்ட், பாசிட்டிவாக க்ளோஸ் ஆனாலும் ஒரு ரெஸ்ட்ரிக்டட் மூவ்மெண்ட் இருந்தது. புரோக்கரேஜோட அப்டேட்டும் பெரிய அளவுக்கு சர்ப்ரைஸ் பண்ணல. நேர்லி ஒரு 2% கிட்ட இன்னைக்கு டாடா ஸ்டீல் பாசிட்டிவாக இருந்தது. அடுத்தது ஷிப்பிங் கம்பெனி SCI ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா 20% இன்னைக்கு அப்பர் ஃபீஸ் ஆயிருக்கு. ஷிப்பிங் கம்பெனிக்கு இது ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டாக பார்க்கலாம். அடுத்தது கல்யாண் ஜுவல்லர்ஸ். கல்யாண் ஜுவல்லர்ஸில் வந்து 2 விஷயம் நம்ம கவனிக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று குவார்ட்டர்லி ரிசல்ட்டு, ரெண்டாவது மேனேஜ்மெண்ட் ஸ்டாக் மார்க்கெட் ரெகுலேட்டருக்கு ஒரு ரெக்வஸ்ட் ப்ரொபோசல் கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து F&O ட்ரேடிங் வந்து ஒரு மேனிப்புலேஷன் நடக்குது, எங்கள் கம்பெனியோட ஷேர்ஸில் F&O ட்ரேடிங் வந்து மேனிப்புலேஷன் நடக்குது, இதை ஸ்டாப் பண்ணணும். மேபி F&O ட்ரேடிங்கே ஸ்டாப் பண்ணி வைக்கணுன்ற ப்ரொபோசலும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ கல்யாண் ஜுவல்லர்ஸ் இந்த 2 நியூஸ், குவார்ட்டர்லி ரிசல்ட்டு ப்ளஸ் இந்த ப்ரொபோசல், இந்த ரெண்டும் வந்து நியர்லி 14% இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ ஃபினான்ஷியல் பக்கம் வரலாம். பவர் ஃபினான்ஸு REC மர்ஜருக்கான ஒரு நியூஸ் இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்தது. நியர்லி 1 to 3% கிட்ட இன்னைக்கு இறங்கி இருந்தது. இந்த சென்டிமெண்ட், இந்த மர்ஜர் நியூஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்லைட் நெகட்டிவ் இம்பாக்ட் இருந்தது. IRDA நியர்லி 3,000 கோடி ரூபா அளவுக்கான QIP லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. கோட்டக் மஹிந்திரா பேங்க் IDBIயோட ஸ்டேக் பிட்டிங்கில் இவங்க கலந்துக்கல அப்படின்ற ஒரு நியூஸ் IDBI இன்னைக்கு இறங்குறதுக்கு ஒரு காரணமாக இருந்தது, நியர்லி 2%. ஸோ இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா, கிராஃபைட் குவார்ட்டர்லி ரிசல்ட்டு ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷன் டர்ன் ஆயிருக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னா, நாளையோட ட்ரேடிங் செஷனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டாக் என்னன்னா டைட்டன். February 10 நாளைக்கு குவார்ட்டர்லி ரிசல்ட் இருக்குது. ஸோ இன்னைக்கு இந்த ஸ்டாக் ரெக்கார்ட் ஹைக்கு நியரில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதை தவிர வேர்ல்பூல் லெமன் ட்ரீ ஹோட்டல் ரிசல்ட்டோட இம்பாக்ட் ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷன். வேர்ல்பூல் 6%, லெமன் ட்ரீ ஹோட்டல் 2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதில் ஹோட்டல் ஸ்டாக்ஸ் ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷன் இன்னைக்கு ஓப்பனிங்ல இருந்ததுன்னு சொல்லலாம். அடுத்தது ஃபார்மா ஸ்டாக்ஸ். ஜைடஸ் லைஃபோட குவார்ட்டர்லி ரிசல்ட் இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங் ரியாக்ஷன், 4 to 5% இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆச்சு. பட் ஆனால் அதுக்கப்புறம் க்ளோசிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 3 to 4% ஒரு ரெஸ்ட்ரிக்டட் க்ளோசிங் தான், பாசிட்டிவாக க்ளோஸ் ஆனாலும். GSK ஃபார்மாவோட குவார்ட்டர்லி ரிசல்ட், ஆரோ ஃபார்மா USFDAவோட
11 அப்சர்வேஷன் ரிசீவ் பண்ணியிருக்கிறது. இந்த 3 ஸ்டாக் வந்து நம்ம வரப்போகிற அடுத்தடுத்த ட்ரேடிங் செஷனுக்கு நம்ம கவனிக்கலாம். பிளாக் டீல் இம்பாக்ட்ல லாய்ட்ஸ் இன்ஜினியரிங் இன்னைக்கு 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ரொமோட்டர் ஸ்டேக் சேல். பதாஞ்சலி லார்ஜ் பிளாக் டீல் இன்னைக்கு ஒரு ஸ்லைட் நெகட்டிவ் ட்ரெண்டோட இன்ட்ராடேல ட்ரேட் ஆச்சு. ஸ்கை கோல்டோட ஸ்ட்ராங் Q3 நியர்லி ஒரு 10% கிட்ட இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஓவரால் மார்க்கெட் சென்டிமெண்ட் குளோபல் ரேலி. ஸோ குளோபல் மார்க்கெட்ல இன்னைக்கு பாசிட்டிவ் சென்டிமெண்ட். பிஎஸ்சியோட மேஜர் கம்பெனி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு பிக்கெஸ்ட் ரேலி சிங்கிள் டே ஜூன் 2024 அப்புறம். யூஎஸ்க்கும் இந்தியாவுக்குமான ட்ரேட் டீல் இதை பற்றி நம்ம மார்க்கெட்டில் நிறைய இதுக்கு முன்னாடி பேசியிருக்கோம். 50% அமெரிக்கா இந்தியாவுக்கு டேரிஃப் விதிச்சிருந்தது. அது வந்து 18% குறைய போகுது அப்படின்ற ஒரு நியூஸ் மீடியாவில் வந்தது. பட் இது அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து அமெரிக்காவும் கொடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் 25% டேரிஃபை 18% குறைச்சிருக்கிறாங்க. இது முதல் விஷயம். ரெண்டாவது, ரஷ்யன் ஆயிலை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறதுனால அடிஷ்னலாக 25% பெனால்ட்டி அமெரிக்கா விதிச்சிருந்தது. அதை ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்போ என்னன்னா இந்த 50% டேரிஃப் இப்போ 18% ரெடியூஸ் ஆயிருக்கு. இந்த அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் தான் இன்னைக்கு மார்க்கெட்டில் டெக்ஸ்டைல் ஸ்டாக்ஸ் முக்கியமாக ஒரு ஸ்ட்ராங் ரேலி இருந்தது. கோகுல்தாஸ் எக்ஸ்போர்ட், விடிஎல் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்னைக்கு பையிங் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. ஸோ இப்போ டே ட்ரேடர்ஸ், பொசிஷனல் ட்ரேடர்ஸ், மார்க்கெட் ட்ரெண்டு இதெல்லாமே வந்து அடுத்தடுத்த கட்டம் என்ன அப்படின்னா 4 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 4 விஷயத்த நீங்கள் மனசில் வச்சுக்கணும். இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தாலும். முதல் விஷயம் பட்ஜெட். பட்ஜெட்டுக்கு மார்க்கெட் நெகட்டிவ் ரியாக்ஷன் இருக்குது. அதுக்கு முன்னாடி யூரோப் யூனியனோட ட்ரேட் டீல் ஒரு பிக் டீல் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அமெரிக்கா ட்ரேட் டீலில் வந்து இந்தியாவுக்கான ட்ரேட் டீலில் ஒரு இன்டரிம் ட்ரேட் டீல் அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறாங்க. 18%. மேபி இது குறையவும் செய்யலாம். 4வது விஷயம், எஃப்ஐஎஸ் வந்து பையராக டேர்ன் ஆயிருக்கிறாங்க. ஸோ அது ஒரு பாசிட்டிவ். ஏன்னா வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில் எஃப்ஐஎஸ் வந்து பையராக இப்படி மோஸ்ட்லி பாசிட்டிவ் சென்டிமெண்ட் இருக்கு ஒரு பக்கம். பேங்கிங் செக்டரோட எஸ்பிஐயோட ரிசல்ட் பாசிட்டிவாக டேர்ன் ஆயிருக்கு. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா பட்ஜெட்டுக்கான ரியாக்ஷன் மட்டும் ஒரு ஸ்லைட் நெகட்டிவாக இருந்தது. பட் ஆனால் அன்னைக்கே அந்த ரியாக்ஷன் வந்து நெகட்டிவ் ஃபால் மார்க்கெட்டில் இருந்ததை பார்க்க முடிஞ்சுது. ஸோ அப்போ இப்போதைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்த ஹையர் ஹை உடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. என்னென்னா அமெரிக்காவோட மார்க்கெட் டவ் ஜோன்ஸ் இண்டெக்ஸ் ரெக்கார்ட் ஹையை மறுபடியும் பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ கடந்த வருஷம் 2025 போல் நம்ம மார்க்கெட் இந்த வருஷமும் ஒரு ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மிங் பண்ணுமா, இல்லை ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மிங் இண்டெக்ஸாக பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸ் மாறுமா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த செஷன் கம்ப்ளீட்டாக இது ஒரு எஜுகேஷனல் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கான வீடியோ மட்டுமே. எந்த ஒரு ஸ்டாக்கும் இந்த வீடியோவில் நான் ரெக்கமெண்ட் பண்ணல. ஸோ நீங்கள் என்ன ஸ்டாக்கை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுமோ உங்களோட ஸ்டாக் புரோக்கர், செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் இவங்க மூலிமா நீங்கள் கலந்து வியூஸ் எடுத்துக்கலாம். ஸோ சென்னை ட்ரேடிங் அகாடமி நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டை ரொம்ப குயிக்காக லேர்ன் பண்ணணும் அப்படின்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. என்னோட டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருந்து யூஸ் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.